இப்போ நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்துட்டோம், காலையிலேயே வந்துட்டோம். ஆனால் இப்போ வந்து அந்த பாத்திரத்தை மட்டும் கழுவி வச்சுருக்கேன். நாங்கள் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலான்னு இருக்கோம். நானில் வந்து இதை பாருங்கள், நல்லா இந்த பதத்துக்கு நான் மைதா மாவை வாங்கிட்டு வந்து இந்த பதத்துக்கு நான் ஊற வச்சு நல்லா பிசைஞ்சு நல்லா எண்ணெயை மேலே தேய்ச்சி வச்சுட்டு அப்போ தான் காயாது. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ வந்து பட்டர் மசாலா செய்யணும். அதுக்கு பாருங்க, வெங்காயத்தை அரிஞ்சிக்கிறோம். வெங்காயத்தை அரிஞ்சிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். பட்டரில் இதெல்லாம் போட்டு வதக்கணும். கூடவே முந்திரி பருப்பையும் போட்டு வதக்கிக்கிடணும். எங்கள் பொருளெல்லாம் அப்படியே இருக்குது. ஊர்லேருந்து போயிட்டு வந்த பொருளெல்லாம் பேக்கெலாம் அப்படியே இருக்குது. இப்போ வந்து இதை சைடு சாப்பிட்டு தான் மற்ற வேலைகளை கவனிக்கணும்னு பார்க்குறோம். எங்கள் பொண்ணு வந்து சாப் பண்ணுறாங்க பாருங்கள், தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணுறாங்க. ஒருத்தங்க வந்து உட்காந்து சொல்லி கொடுக்குறாங்க எப்படி கட் பண்ணணும் அப்படின்ட்டு. இவங்க அது மாதிரி கட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம். அதுக்கு நாம் என்ன பண்ணணும், கொஞ்சமாக நான் பட்டர் போட்டுக்கிறேன். அதில் இவ்வளோ வெங்காயம் போட்டுக்கோமா. பூண்டு அப்புறம் போடணும்ல. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டேன். அவள் பிரியா தனித்தனியாக போட்டு வதக்க சொன்னான். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அம்மா வெங்காயத்தை போட்டம்மா. வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இல்லையா இந்த பட்டர் எவ்வளோ கரெக்டாக பாரு போட்டது நான். பாரு இல்லை பொண்ணு, இந்த பாரு போட்டது போதுமா பாரு. வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன். போதுமா? இது தக்காளி போடாத. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கணும். சரி, ஓகே, விட்டுறேன். அடுத்தது நம்ம ஒன்று ஒன்றா போட்டு நம்ம காஃபி குடிச்சுட்டு நம்ம எப்படி போட்டுக்கலாம். சால்ட் மட்டும் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கிட்டேன். ஹையில் வச்சுட்டுமா சிம்லேயே அப்படியா? ஏன்னா பட்டர் மசாலா பன்னீர் மசாலா கம்மியாக தான் வரும் போல. பத்தாது வெங்காயம் பட்டர் மசாலா பண்ணுறது. அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அரைக்க தானே போடும். இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிறது தான். பூண்டு தாமா. பூண்டு எவ்வளோ? பூண்டும் போட்டுக்கிறேன், இஞ்சியும் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தான் போடணும், ரொம்ப போடக்கூடாது. ரொம்ப கொஞ்சம் வாசனைக்கு எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம். முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு கண்டிப்பாக போடணும். முந்திரி பருப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். சரி, நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன்.
இதை மிக்ஸி ஜோர் கடாய் சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறேன். இது ஸ்பூனில் தான் எடுக்கணும், எனக்கு கையில் எடுத்தே பழகிடுச்சு. மேங்கவா பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய் இதை போட்டுக்கிறேன். வதங்கிட்டோம். இப்போ நான் அரைச்சி வச்ச விழுது இதில் போட்டுக்கிறேன். கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள், அதையும் போட்டுக்கலாம். சால்ட், போதுமா பாரு. பன்னீர் கொஞ்சம் போடலாமா? இப்பேவா? இங்க வந்து பாரு, கரெக்டான பக்குவமா பாரு. தக்காளி பத்தலையா? கரெக்டான பக்குவமா இல்லை இன்னும் என்ன ஆட் பண்ணணுமா? கொஞ்சம் சக்கரை போட்டேன். போடணும் சக்கரை போட்டேன். இது நானே வச்சுக்கிறேன். சக்கரை அதே மாதிரி. இப்போ கத்தூரி மேத்தி எப்போ
அது ஸ்டாப் பண்ண இது ஆஃப் பண்றதுக்கு ஒரு ஏன்னா இது வச்சிர போதி பே நம்ம இப்ப கட் பண்ணிட்டீங்களா இல்லையே போடுங்க சிம்ல வைக்கிறேன் நான் இப்போ இந்த டியூப் எங்க அது கட்டுக்கு கத்திரிக்கோல் இருக்கு மா அந்த இது எடுத்துனாமா அங்க அந்த கரண்டி வந்து நம்ம குட்டி கரண்டி மாதிரி இல்ல பெருசா செய்வாங்கல்ல பொங்கல் இந்த சாமிக்கு இந்த இதுதான் இந்த தண்ணி இருக்கும் அதனால மிச்சமாமா போட்டுறாதீங்க அப்புறம் ரொம்ப போடல போடல இப்போ இதை எப்படி கட் பண்ணிக்குவேன் இடியே சின்னதாவே இன்னும் கொஞ்சம் பெருசா இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இந்த சைஸ் எல்லாத்துலேயும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்போ இது ரெண்டு ஆமாம் எல்லாருக்கும் கொஞ்சம் நிறைய பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதை திரட்ட சொன்ன கொஞ்சம் நானுக்கு டி வரியா இந்த மாதிரி இவ்வளோ சைஸ் போதுமா இவ்வளோ சைஸு ஆமாம் கரெக்ட் போட்டுருங்க போட்டு கஸ்தூரி இப்போ போட்டுட்டு கஸ்தூரி மேத்தி க்ரஷ் பண்ணி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஓடிட்டு இருக்கோம் ஆமாம் அம்மா இப்போ போட்டுமாம்மா பண்ணிடுறேன் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்போ தான் எல்லாருக்கும் கிடைக்கும் நிறைய பண்ணிட்டுருக்கேன் இல்லை இது போட்டேன்னா இது கொஞ்சம் வேகட்டும் இதுக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் என்கிட்ட இல்லை அதனால் போடல சரி இப்போ இதில் வேகட்டும் இப்போ வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் தீபிகா வந்து பாரு தீபிகா வந்து பாரு அக்கா அக்கா தக்காளி சட்னி மாதிரி இருக்கா இல்லை டேஸ்ட் நல்லா இருக்கு பண்ணே இல்லை பாத்தியா அது எனக்கு அவ்வளோ க்ரீம் கேஷ்யூ நட்ஸ் போட்டிங்களா கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் போட்டேன் பாதி டேஸ்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதான் வந்திருக்கேன் என்ன கொஞ்சம் உப்பு இல்லையா உப்பு நிறைய தான் இருக்கு கஸ்தூரி மேத்தி போட்டிங்களா கொஞ்சம் காரம் வரும் கொஞ்சம் காரம் வச்சா சக்கரை போடலாமா இல்லை ரொம்ப இனிப்பு இன்னும் கொஞ்சம் சக்கரை பேலன்ஸாக இருக்கும் ஏன் மசாலா அது படம் இல்லடி ஜிபி என்னன்னா மசாலா படம் தான் நீ கூட வைக்கணும். ஆமா என்னன்னா அது நல்லா மையா அரையும் போது நம்மளுக்கு அந்த ஹோட்டல்ல வருவாங்க தருவாங்க இல்லைங்களா பட்டர் மசாலா மையா எப்போதாலும் பண்ணி உங்க மேலே லைட்டாக பட்டுதுல சரி கொஞ்சம் இது போட்டு வா ஆமா போடுங்க பட்டர் கொஞ்சம் அது கொஞ்சம் திருப்பி மசாலா இவ்வளவு இருக்கும்போது போட்டீங்களா வெளில இருந்து போது போட்டீங்களா நானே போட்டேன் அதான் மசாலாக்கு தான் இவ்வளவு கூப்பிட்டுருக்கணும் பரவாயில்ல கொஞ்சம் தாண்டி அதிகமா இருக்கு டேஸ்ட் வந்துடும் நீ உனக்கு பண்ணிடும் டேஸ்ட் சரி ஓகே அதை ஆஃப் பண்ணிடலாம் எல்லாத்தையும் போட்டாங்க ஏண்டி ஒரு 10 பீஸ் தாண்டி இருக்குது ஆமா இது தெரியும் அது கரெக்டா கட் பண்ணி போட்டது சரி வாங்க இனிமே நான் திரட்டி இல்லாமா வாமா போ சாப்பிட்டுலாம் டைம் ஆச்சு இப்போ கொஞ்சம் வந்து அப்படியே பண்ணிடலாம் ஆ இப்போ மாடு வீட்டுக்குள்ள அவ்வளவு தூரம் ஏறாது அதனால வீட்டுக்குள்ள நான் ரெடி ஆயிடுச்சு அம்மா இது கரெக்டாக பாரு பக்குவம் அம்மா அது போடுமா அது போடு இந்த பாருங்கம்மா இப்படி இப்படி போடுறோமாம்மா போட்டு ஒரு ஸ்பூன் கொடுங்களேன் இப்படி அந்த ஸ்பூன் கொடுங்களேன் இப்படி போடுறோமா போட்டு இப்போ இந்த எடுத்துட்டு இது வந்து கார்லிக்கும் பட்டரும் கொத்தமல்லியும் மிக்ஸ் பண்ணது ஆமாம் இப்போ இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா இதெல்லாம் அப்படியே அந்த கார்லிக்லாம் அதில் பேர்ன் ஆகுது அமைங்கிடும் இப்போ அதுனா ஒட்டாது ரொம்ப அந்த அளவுக்கு இப்போ இதில் இப்படி வேகட்டுமா கொஞ்சம் பபுள்ஸ் வருது பார்த்தீங்களா இப்போ இப்படி திருப்பி எடுத்துட்டு மறுபடியும் இப்படியே திருப்பினீங்கன்னா இதோ அதில் ஒட்டியிருக்கணும் அந்த அளவுக்கு ஒட்டல இது பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பாருங்க சரி
ஒரு சைடு வந்தா கூட ஓகே தான் நம்ம சாப்பிடுறதுக்கு. அது அதிலே வச்சு ஃபர்ஸ்ட் ஆமா அமைக்கணும். இது பாருங்க அழகா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு பாருங்க. இப்போ இதுல கார்லிக்கும் பட்டரும் கொத்தமல்லி தழையும், கார்லிக் சாப் பண்ணது, பபுள்ஸ் பட்டரு, யூஸ் பண்றேன்டா. கொத்தமல்லி தழை எல்லாம் சிம்ல வச்சு தான் பண்ணணும், ஹைல வச்சு பண்ணக்கூடாது. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கார்லிக்கு, பட்டரு, கொத்தமல்லி தழை நல்லா சாப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு என்னடா இந்தாம்மா இது பாரு, இது பாரு. இப்போ இது மாதிரி போட்டேன். இப்போ நான் இதுலேயே இது போட்டுக்கிறேன். லைட்டா போடுங்க, ரொம்ப போடாதீங்க. அது பாதி எடுத்துங்க அதுல இருந்து. இங்க எவ்வளவு பேர் பாருங்க. இப்போ இதிலே போட்டு நல்லா இது பண்ணி விட்டுடலாம்ல. இப்போ அப்பனா இதுக்கு நம்ம சீஸ் போட தேவையில்லை, பட்டர் போட தேவையில்லை. இதுதான் இதுவே. இதுலேயே இருக்குல்ல. நீங்க கார்லிக்லாம் உள்ள சேர்த்து இது இப்போ ஒரு ரவுண்ட் திருப்பி எடுத்துடலாம். பின்னாடி பக்கமும் கார்லிக் பட்டர் போயிடும். அமைக்கிட்டு திருப்புங்க. தோசைக்கல்ல இருக்க பட்டர். சரி ஓகேவா? நேசாப்பாக்கு எப்படி இருக்குன்னு கேளு. பன்னீர் பட்டர் மசாலா இப்போ செய்துட்டேன். இப்போ வந்து நான் கார்லிக் குழம்பு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்ருங்க. நல்லா இருக்கா? ஒரு வீடியோவில் மட்டும் ஒன்று இது காமிச்சிரு. நல்லா இருக்கா? சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா பார்த்து சொல்லிவிடு. விற்கிறது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கம்மா. சாப்பிட்றத காட்டணும். எம்மியா இருக்கா? டேஸ்டி. சரி ஓகே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் பன்னீர் பட்டர் மசாலா தயாராகிடுச்சு.